வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல கிறிஸ்பியான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அளவான காரத்தோட கொஞ்சம் ஆயிலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி அந்த ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா ஆயிலில் எல்லா பக்கமும் அந்த உருளைக்கிழங்கு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதற்கு தேவையான உப்பும் சேர்த்து இந்த உருளைக்கிழங்கை கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயில் வேக விட்டுறலாம். எண்ணெயில் வேக விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். அந்த பொடிக்கு தேவையானது ஒரு 50 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 30 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 25 கிராம் அளவுக்கு குருமிளகு, 3 வற்றல் மிளகு. அதை நல்லா இளம் சூட்டில் வச்சு ஃப்ளேமை குறைச்சி வச்சு நல்லா கருகாத அளவுக்கு அதோட அந்த ஃப்ளேவர் வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கணும். கருவேப்பிலையும் சேர்த்து அந்த கருவேப்பிலையுமே நல்லா அதோட அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம ஆயில் சேர்க்கவே இல்லை. அந்த உருளைக்கிழங்கு சேர்த்தப்போ ஆயில் மட்டும்தான். இதில் ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். பூண்டோட பச்சை மணம் அதில் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போனா தான் லாஸ்ட் வரைக்கும் அது கரியாத அளவுக்கு இருக்கும். நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை ஆற விட்டுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம ஒன் சைடு உருளைக்கிழங்கு குக் ஆயிடுச்சு. நீ அதை அடுத்த பக்கம் அப்படியே பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு அந்த உருளைக்கிழங்கு வந்து லைட்டாக கிறிஸ்பி ஆகணும். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம பெரட்டி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் குறைவாகவே இருக்கட்டும், ஹை ஃப்ளேம் வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மூடி போட்டு வச்சுருங்க. அப்போனா தான் சீக்கிரம் வந்து குக் ஆகும். இந்த பொடி நம்ம ஆறுனதுக்கப்புறம் பொடி ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி குருணையாக இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபைனாக அரைச்சிடாதீங்க. உருளைக்கிழங்கு இப்போ வந்து ஒரு 75% நல்லா வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இருந்ததுக்கும் இப்போ உருளைக்கிழங்கோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். உருளைக்கிழங்குமே நல்லா குக் ஆகிருக்கு. இப்போது நம்ம திரும்பியுமே உருளைக்கிழங்கை நல்லா பெரட்டி விட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம ஒரு தட்டுக்கு எடுத்து மாற்றிக்குவோம். இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு நம்ம கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்திங்களா, என்ன அழகாக கலர் நல்லா ஒரு எல்லோயிஷ் கலராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் அதே உருளைக்கிழங்கு பொரித்த அதே பேனில் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் ஒரு 5லேருந்து 10 சின்ன வெங்காயம் ரவுண்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும். எண்ணெய் இந்த அளவு எண்ணெயே போதும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்துருச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக உப்பு. ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துருக்கோம். இருந்தாலுமே உப்பு பத்தாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ சேர்த்துருக்க வெங்காயத்துக்கும் நம்ம லைட்டாக உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்து இந்த மஞ்சள் பொடியோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா உருளைக்கிழங்கு, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உருளைக்கிழங்கு உடையாது. ஆல்ரெடி நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் உடஞ்செல்லாம் போகாது. தைரியமாக நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு போதுமான அளவு இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துக்கணும். ஆல்ரெடி நான் உப்பு பத்தாமல் இருந்ததுனால தான் நான் அந்த ஆயிலில் வெங்காயம் வதக்கும் போது லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மஞ்சள் பொடி எல்லாமே உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகி கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் பார்த்திங்களா பொடி, அந்த பொடி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருந்தால் நம்ம மறுபடியும் உருளைக்கிழங்கு பொரிக்கும் போது அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொடி தேவைன்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்த பொடி அந்த உருளைக்கிழங்கோட ஒவ்வொரு பீஸ்லேயுமே நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி
நல்லா பெரட்டி விடுங்க. ஆல்ரெடி நம்ம வறுத்த பொடி தான், அதனால் அதிகமாக குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ளேம் லோவில் வச்சு அந்த பொடி வந்து இந்த உருளைக்கிழங்குல நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு மட்டும் டைம் எடுத்து நல்லா பெரட்டி விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்மளோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.